2026ஆம் ஆண்டு என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ஷார்ட் பகுதியில் கணித வினாக்களில் கேள்வி எண் 91லிருந்து 95 வரை உள்ள வினாக்களுக்கு விளக்கமான விடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன 91வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். -9 பவர் a+1 இன்ட்டு 1 -9 பவர் -5 ஈக்குவல் டு -9 பவர் 10 எனில் ஏயின் மதிப்பு என்ன? அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஏயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏ எங்கே இருக்கோ அந்த உறுப்பை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். -9 பவர் a+1 அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த அடுத்து ரெண்டாவது உறுப்பு 1 -9 பவர் -5 அது ஒரு பின்னமாக இருக்குது. அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது அந்த பின்னம் தலைகீழாக போகும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும் அப்படின்னா -9 பவர் 10 இன்ட்டு -9 பவர் -5 அப்படி வந்துடுது. தலைகீழாக வரும்போது 1 கீழே வரும். 1 கீழே வந்துச்சுன்னா அது போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த -9 பவர் 10 இன்ட்டு -9 பவர் -5 இதை பார்க்கும்போது நமக்கு அது a/m இன்ட்டு a/n அப்படிங்கிற ஒரு விதி ஞாபகத்துக்கு வரணும். a/m இன்ட்டு a/n = a/m+n. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய -9 பவர் 10 இன்ட்டு -9 பவர் 5 இது ஏக்கு பதிலாக -9, எம்முக்கு பதிலாக 10, எண்ணுக்கு பதிலாக -5 அப்படி போட்டோம்னா இந்த சமன்பாட்டில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு -9 பவர் 5 அப்படின்னு வந்துடுது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடுக்கு பதிலாக நம்ம இதை போடலாம். அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -9 பவர் a+1 ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய மொத்த உறுப்பையும் எடுத்துகிட்டு நம்ம -9 பவர் 5 அப்படி போடலாம். இங்கே இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா அடிமானங்கள் ரெண்டு பக்கமும் அடிமானங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளும் சமமாக இருக்கும். இங்கே அடிமானங்கள் -9 -9 ரெண்டு சமமாக இருக்குது. அப்போ அடுக்குகள் ரெண்டும் சமமாக தான் இருக்கும். அப்போ அடுக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு a+1, ரைட் ஹேண்ட் சைடு 5 இருக்குது. இங்கே நமக்கு தேவையானது ஏ, அதனால் ஏயை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 5 -1ன்னு வரும். அப்போ 5 -1 = 4. அப்போ கொடுத்துருக்கிறதுல சரியான விடை ஆப்ஷன் 4 தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 92 ரூபாய் 7000க்கு 7% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 34.1, 34.2, 34.3, 34.4 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கூட்டு வட்டிக்கு 2 வருஷங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சின்ன ஃபார்முலா P × R/100 பவர் 2 அடுக்கு 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க P அசல் 7000, R வட்டி விகிதம் 7% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். Pக்கு பதிலாக 7000 இன்ட்டு Rக்கு பதிலாக 7/100 அடுக்கு 2. இங்கே 7/100 அடுக்கு 2 அப்படின்னா அந்த 7/100 2 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 7000 இன்ட்டு 7/100 இன்ட்டு 7/100ன்னு போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 100ல் 2 சைபர் அடிச்சிட்டோம்னா 7000ல் இருக்கக்கூடிய 2 சைபர் அடிச்சிடலாம். அதேமாதிரி இந்த 100ல் ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா நமக்கு மீதி இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, மேலே 3 7 இருக்குது. பை கீழே ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால 10. இப்போ மேலே 7 49, 49 இன்ட்டு 7 343ன்னு வருது. பை 10. இப்போ 343 10ஆல் வகுத்தா 34.3. எங்கள் ஆப்ஷன் 3 தான் இதுக்குரிய சரியான விடை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 93வது கணக்கு
புள்ளி 0,5 என்பது டேஷின் மீது அமைந்துள்ளது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 எக்ஸ் அச்சின் மீது, 2 ஒய் அச்சின் மீது, 3 எக்ஸ் அச்சுக்கு இணையாக கோட்டின் மீது, 4 ஒய் அச்சிற்கு இணையான கோட்டின் மீது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் ஒரு புள்ளியை குறிக்கணும் அப்படின்னா அந்த புள்ளி எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா எக்ஸ், ஒய் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய் வந்து 5. அதாவது எக்ஸ் அச்சு தொலைவு 0, ஒய் அச்சு தொலைவு 5. எக்ஸ் அச்சு 0 அப்படின்னா அந்த புள்ளி ஒய் அச்சின் மீது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கும். இங்கே ஒய் அச்சின் மீது தான் அமைஞ்சிருக்கு. எக்ஸ் வந்து 0 அப்படின்னால இந்த புள்ளி ஒய் அச்சின் மீது அமைந்திருக்கும். ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய சரியான விடை. நெக்ஸ்ட்டு 94வது கொஸ்டின் பார்க்கலாம். 2 பேர் இணைந்து 2 வேலைகளை 2 நாட்களில் செஞ்சு முடிக்கிறார்கள் எனில் 20 பேர் சேர்ந்து 20 வேலைகளை எத்தனை நாளில் முடிப்பார்கள் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20, 200, 2, 10. இந்த கணக்குக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேர் 2 வேலை 2 நாளில், எல்லாமே 2, 2, 2ன்னு வருதான். அதே மாதிரி செகண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் 20, 20 அப்படி ஒரே மாதிரி வருது. இப்போ இப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். இப்போ 2, 2, 2ன்னு வருது. அப்போ இந்த கணக்குக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் 3, 2 தான். ஒருவேளை முதல் ஸ்டேட்மெண்ட்டில் 5 பேர் இணைந்து 5 வேலைகளை 5 நாட்களில் செய்தார்கள் எனில் 50 பேர் சேர்ந்து 50 வேலைகளை எத்தனை நாளில் முடிப்பார்கள் அப்படி கேட்டாலும் நமக்கு முதல் நம்பர் இருக்கோ அதுதான் சரியான விடையாக வரும். ரைட், இப்போ ஃபார்முலா படி நம்ம இந்த கணக்கை ட்ரை பண்ணுவோம். இந்த கணக்குக்கு ஒரு சின்ன ஃபார்முலா, பிஹெச்டி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். PHD/W அப்படின்னு வரும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால 2 பக்கமும் அதே ஃபார்முலா போட்டுக்கிறோம். இங்கே முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய நம்பர்ஸ்க்கும் 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய டேட்டாக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறக்காக முதல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பேர் 2 வேலை 2 நாள் அதை P1 H1 D1/W1 வச்சுக்கிறோம். இங்கே P2 2வது ஸ்டேட்மெண்ட்னால P2 H2 D2/W2 அப்படி வச்சுக்கிறோம். இங்கே Pங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட்டில், P1 அப்படிங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள், பர்சன். ஆட்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஹச்சுங்கிறது ஹவர்ஸ். ஒரு சில கணக்கில் ஹவர்ஸ் கொடுப்பாங்க, இங்கே கொடுக்கல. ஆனால் டேஸ் D3 வந்து D வந்து நாட்கள், 2 நாட்கள். D1 எத்தனை நாள்? Dனா டேஸ், 2 நாள். W1 வேலைகள், 2 வேலைகள். அதே மாதிரி இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டோட டேட்டாஸை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். இங்கே 2வது வேலையில் 20 பேர் இணைந்து, அப்போ P2 வந்து 20, 20 வேலை W2 வந்து 20. நெக்ஸ்ட்டு எத்தனை நாளில் முடிப்பார்கள்? D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே அப்படி அப்ளை பண்ணால் போதும். P1க்கு பதிலாக 2, D1க்கு பதிலாக 2. H1 கொடுக்கல, அதனால் தேவையில்லை. கீழே W1 2 தான். ஈக்குவல் டு P2 20, D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. W2 வந்து 20. இப்போ இந்த மேலே இருக்க 2க்கும் கீழே இருக்க 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 20 20 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு ஒரு D2, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2. அப்போ D2 ஈக்குவல் டு 2. அப்போ 20 பேர் சேர்ந்து 20 வேலைகளை 2 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் 3 தான் இதுக்குரிய சரியான விடை. நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கணக்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சரியாக வருதான்ட்டு. இப்போ 95 அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசியில் A ஈக்குவல் டு 90 டிகிரி, B ஈக்குவல் டு 60 டிகிரி. கோணம் B மற்றும் கோணம் Cயின் கோண இருசம வெட்டிகள் முறையே BDCE எனில் கோணம் ECDEயின் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்து கேட்டு 15, 30, 75, 60. இப்போ ஒரு முக்கோணம் வரையலாம், ஏபிசின்ற முக்கோணம். அதில் கோணம் A வந்து 90 டிகிரி அப்படிங்கிறதுனால இது ஒரு செங்கோண முக்கோணமாக தான் இருக்கணும். அது கோணம் A வந்து செங்கோணமாக வச்சுக்கணும்.
இப்போ ஏ, இந்த பக்கத்தை செங்கோணம் எங்கே இருக்கோ அங்கே ஏ போட்டுக்கோங்க. பிசி, இங்கே ஏ வந்து செங்கோணம் 90 டிகிரினால அதை அங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. இங்கேருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். இங்கே 2 கோணங்கள், ஒன்று 90, ஒன்று 60, ரெண்டும் சேர்த்து 150 ஆயிடுச்சு. அப்போ சிங்கிற கோணம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 டிகிரி தான் இருக்கணும். இப்படி சொல்லலாம் முதலையே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிடி அப்படிங்கிற ஒரு பிங்கிற கோணத்துக்கு இருசம வெட்டி வரைகிறோம். அந்த கோட்டுக்கு பேர் பிடி. அதேமாதிரி கோணம் சியின் இருசம வெட்டி சிஇ, அந்த கோட்டையும் நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்ச அந்த புள்ளிக்கு பேர் ஈன்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தோன்னே தெரியுது நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினில் எந்த கோணம் கேட்டிருக்காங்க, இசிடி. அப்போ இசிடி அப்படிங்கிற கோணம் இந்த சிங்கிற கோணத்தில் பாதி தான். ஏன்னா சிங்கிற கோணம் 30 டிகிரி. இந்த இசிடி அப்படி கோண இருசம வெட்டி அந்த 30 டிகிரியை 2ஆக பிரிக்குது. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 15 டிகிரி தான், ஆப்ஷன் ஏ தான். கோணம் இசிடி ஈக்குவல் டு C/2, அப்போ 30/2 ஈக்குவல் டு 15 டிகிரி. அப்போ கோணம் ஆப்ஷன் 1 தான் இதுக்குரிய சரியான விடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.